குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி அக்ரி. இந்த பிஎஸ்சி அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள், நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதா இருந்துச்சுன்னா கட்டாயம் ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச், இவங்க மூலமா நடத்தக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கட்டாயம் அட்டன் பண்ணணும். செகண்ட், CUET, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாகவும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இல்லைன்னா ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ்லையும் உங்களால என்ன செய்ய முடியும்னா அட்மிஷன் போட முடியும். பிஎஸ்சி அக்ரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கட்டாயம் எழுதி ஆகும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜில் பிஎஸ்சி அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இவங்க மூலமா நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்கலாம். சரி, ரைட்டு. அக்ரிகல்ச்சர் யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க? ஒரு சில பிள்ளைங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் செக்டார்ல கட்டாயம் ஒரு ஜாப் நமக்கு கன்ஃபார்மா இருக்கு அப்படின்னு நம்பிக்கை இருக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் பிஎஸ்சி அக்ரி படிப்பாங்க. செகண்ட், அக்ரிகல்ச்சர் மேலேயே ஒரு பெரிய அஃபெக்ஷன் இருக்கும். விவசாயம் பண்ணணும், நம்ம வேளாண் துறையில ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் அக்ரிகல்ச்சர் படிப்பாங்க. இல்லைன்னா அவங்க அப்பா நிறைய லேண்ட் வச்சிருப்பாங்க, அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாருமே என்னன்னு பார்த்துருப்பாங்கன்னா வேளாண் துறையில கட்டாயம் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படின்னா பிஎஸ்சி அக்ரி தமிழ்நாட்டில் படிக்கிறதா இருந்துச்சுன்னா, ஏன் சார் தமிழ்நாட்டில்னு சொல்றீங்க? இல்லப்பா, ICAR மூலமா நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தின வீடியோ கம்ப்ளீட் டீடைல் சார் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. CUET, ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அதனுடைய லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க அக்ரி படிக்கிறது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா இருந்துச்சுன்னா அதுல போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி மூலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜில் நான் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசைப்பட்டா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவை, எப்படி நான் அட்மிஷன் போடணும், அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை, பிரைவேட் காலேஜ் எத்தனை சீட் இருக்கு, இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும், ஃபுல் டீடைல்ஸ், TNAU அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நான் என்ன செய்ய போறேன் சொல்ல போறேன். எப்பவும் சொல்றதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் இப்ப சார் சொல்ல போறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இதன் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி அக்ரி படிக்கிறதுக்கான காலேஜஸ், அதை பத்தின அட்மிஷன் போறதுக்கான டீடைல்ஸ் சொல்ல போறேன். ஏன் சார் பிஎஸ்சி அக்ரின்னு சொல்றீங்க? இல்லப்பா, இதுல இன்ஜினியரிங் கோர்ஸ் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்கு. அட் த சேம் டைம் டிப்ளமோவும் அக்ரிகல்ச்சர்ல இருக்கு. அப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பிஎஸ்சி அக்ரி அட்மிஷன் போறதா இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஏன்னா நான் முதலே சார் சொல்லியிருக்கேன், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில போடுறதா இருந்துச்சுன்னா ICAR மூலமா நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், CUET என்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரெண்டுமே எழுதுனா தான் நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்க முடியும். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜஸ்ல பிஎஸ்சி படிக்கிறதா இருந்துச்சுன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. அப்படின்னா எதன் மூலமா சார் எதன் அடிப்படையில அட்மிஷன் போடுவாங்க? உங்களுடைய +2 மார்க்கை வச்சுதான் என்ன செய்வாங்கன்னா அட்மிஷன் போடுவாங்க. கட்டாயம் 10+2, 10th முடிச்சு +1 +2 படிச்சிருந்து +2ல ஒரு 60% மேல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் பிஎஸ்சி அக்ரி. அதுலயும் எந்தெந்த குரூப்காரங்க சார் போடலாம்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேக்ஸ், அதாவது மேக்ஸ் பயாலஜி குரூப். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் சுவாலஜி, அதாவது பியூர் சயின்ஸ் படிக்கக்கூடிய குழந்தைகள். தேர்ட் ஒன், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. இந்த குரூப் படிக்கக்கூடிய இந்த 3 குரூப்ல இருக்கிறவங்க, இது போக அக்ரி குரூப்னு ஒன்று இருக்கு, அந்த அக்ரி குரூப் படிச்சவங்களும் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னது சார்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த 3 கட்டாயம் இருக்கணும். இந்த 3 கட்டாயம் இருக்கிறவங்க என்னதுல சேரலாம்னு கேட்டீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி தாராளமா என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா சேரலாம். சரி சார், இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க +2 மார்க் வச்சு அட்மிஷன் போடுவாங்க. சப்போஸ் நான் அதர் ஸ்டேட் காரணங்களா இருந்தா,
அதர் ஸ்டேட் மீன்ஸ் கேரளாவா இருக்கலாம், ஆந்திராவா இருக்கலாம், தெலுங்கானாவா இருக்கலாம். இவங்களா இருந்தா கட்டாயம் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு கேட்டீங்கன்னா ஐசிஏஆர் மூலமா நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ இல்லாட்டினா சியூஇடியோ ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதனுடைய மார்க்கை வச்சு தான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில அவங்களால அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி படிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், சரி சார் நீங்க +2 மார்க்ஸ் சொன்னீங்கல்ல சார், கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி போடுவாங்க? கட் ஆஃப் கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள்ப்பா. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 தான் மெயின். இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது ரெண்டும் சேர்ந்து நீங்க எவ்வளவு மார்க் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 மார்க் வாங்கணும். நீங்க பிசிக்ஸ்லயும் 100க்கு எழுதிருப்பீங்க, கெமிஸ்ட்ரிலையும் 100க்கு எழுதிருப்பீங்க. பிசிக்ஸ் 100 எழுதினதை 50க்கு மாத்தணும், கெமிஸ்ட்ரி 100க்கு எழுதினதை 50க்கு மாத்தணும். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஓவரால் 100 மார்க்ஸ் வரணும். தென் நெக்ஸ்ட் பயாலஜி. இந்த பயாலஜி குரூப் இருக்காங்க, பயாலஜியா இருந்ததுன்னா 100 மார்க்ஸ் அப்படியே கால்குலேட் பண்ணுவாங்க. பாட்னி அண்ட் சுவாலஜியா இருந்ததுன்னா பாட்னி அண்ட் சுவாலஜி இது ரெண்டையும் சேர்த்து எவ்வளவுக்கு கொண்டு வருவாங்கன்னு கேட்டா 100க்கு எழுதிருப்பாங்க. ஏன்னா அந்த பியூர் சயின்ஸ் படிக்கக்கூடிய பயாலஜி பிள்ளைங்க பாட்னியும் 100 மார்க் எழுதுவாங்க, சுவாலஜியும் 100 மார்க் எழுதுவாங்க. அப்பனா 200க்கு வர்றதை எதுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா 100க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா எனக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 100, பயாலஜி 100, ஓவரால் 200. இந்த 200 மார்க்கையும் வச்சுக்கிட்டு என்னது ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரேங்க் லிஸ்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் மூலமா தான் கவுன்சிலிங் மூலமா தான் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில உங்களால என்னது போட முடியும்னு கேட்டீங்கன்னா அட்மிஷன் போட முடியும். அப்புறம் உங்களுக்கு அடுத்து ஒரு டவுட் வரும், சார் கவர்மெண்ட் காலேஜஸ் எத்தனை இருக்கு? கவர்மெண்ட் காலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 14 காலேஜஸ் இருக்குப்பா. இதுல இன்ஜினியரிங் காலேஜஸும் இருக்கு, ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 டைப்லயுமே என்னதுன்னு கேட்டா காலேஜஸ் இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஒரு 14 காலேஜஸ் இருக்கு. பிரைவேட் காலேஜஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டா 28 காலேஜஸ் இருக்கு. எல்லாருமே என்ன எதுக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கும்னு நினைக்கீங்க? கட்டாயம் டவுட்டே கிடையாது, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தான். ஏன் சார் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து அவ்வளவு காம்படிஷன்? இப்போ 2 இதுப்பா. 1 ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். 1 செகண்ட் எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர்னுடைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டா தான் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியே ரன் பண்ணுது. ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டா தான் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா ரன் பண்ணுது. அப்புறம் என்னன்னு கேட்டா அங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்க கட்டாயம் யூஜி அங்க பண்ணலாம், பிஜியும் அங்க பண்ணலாம், பிஹெச்டியும் அங்கேயே என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். அதனாலதான் அதை வந்து என்ன செய்யணும் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் 14 கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்னது? ஆக்சுவலா இதை வந்து சார் சொல்றேன். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் எது சார்? எப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்ற நேரம் யூனிவர்சிட்டி இருக்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுதான் பெஸ்ட் காலேஜ். ஸோ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியது, மதுரையில இருக்கக்கூடியது, திருச்சியில இருக்கக்கூடியது, இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிச்சீங்கன்னா நல்லது. அதுக்கு கட் ஆஃப் அவுட் ஆஃப் 200க்கு ஒரு 185க்கு மேல இருந்துச்சுன்னா தான் அங்கெல்லாம் சீட்டே கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் அந்த கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய லிஸ்ட் சார் ஒரு ஷார்ட்டா சொல்றேன். அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர்ல 1 இருக்கு. அது என்ன பேர்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னே இருக்கு. ஓகேவா? மதுரையில 1 இருக்கு, கிள்ளிக்குளம்னு ஒரு ஊர்ல இருக்கு, திருச்சியில இருக்கு, வாழவச்சனூர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, ஈச்சங்கோட்டை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, குடுமியான் மலைன்னு சொல்லி புதுக்கோட்டையில இருக்கு, இது போக செட்டிநாடுல இருக்கு, நாகப்பட்டினத்துல இருக்கு, கரூர்ல இருக்கு. இந்த ஊர்ல எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டா அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு கவர்மெண்ட் அவங்களுடைய பேர்லயே என்ன செஞ்சிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க. தென் இது போக பிரைவேட் காலேஜஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டா ஒரு 28 காலேஜஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஓகேவா? சரி சார், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் கிட்டத்தட்ட 14 + ஒரு 28 இத்தனை காலேஜஸ்ல எத்தனை சீட்டு சார் இருக்கு? அப்ராக்சிமேட்டா ஒரு 3000ல இருந்து 4000 சீட்ஸ் வரைக்கும் என்ன செய்யுதுன்னு கேட்டா ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன செஞ்சுக்கிட்டுனா கூடிக்கிட்டே இருக்கு. 4000 சீட்ஸ் வரைக்கும் என்ன செய்யுதுன்னு கேட்டா அவைலபிளா இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது எப்போ ஓப்பன் ஆகும் சார்? +2 ரிசல்ட் வந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்ன செய்யும் கேட்டா இதனுடைய அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஓப்பன் ஆயிரும். ரிசல்ட் வந்த உடனேயே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதாவது TNAU அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க தாராளமா என்ன செய்யலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்.